இப்போ ஜோதிடம், ஆன்மீகம் அப்படி இருக்கவங்க குடும்பத்தை திறந்து தான் ஒரு மாதிரி சன்னியாசியா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அப்படியே முற்றும் மாறுபட்டு நீங்க இருக்கீங்க, குடும்பம், குழந்தைங்கன்னு. இப்போ ஒரு ஜோதிடரோ ஆன்மீகவாதியோ குடும்பத்தோட வாழலாமா, வாழக்கூடாது? இல்லைங்க. அதாவது இந்த நிறைய பேருக்கு ஆன்மீகவாதி அப்படின்னாலே தாடி வச்சுக்கணும், லேடிஸாக இருந்தால் காவி புடவை கட்டிக்கணும், ஃபேமிலி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த மாதிரியே கிடையாது. உனக்கு எதுக்காக வந்திருக்கிற அந்த கடமையை நீ முடிக்கணும். கடமையை முடிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சன்னியாசி அப்படின்னு சொல்ல. சன்னியாசி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு யோகம். சன்னியாசிங்கிறது யோகம். என்கிட்ட கேட்டால் எந்த கொடுப்பினையும் இல்லாமல் ஒரு பிறவி எதுக்கு எடுக்கிறோம்? அனுபவிக்கிறதுக்கு எடுக்கிறோம். நீ எதுக்காக விட்டு போகிற? அடுத்தது எதுக்கு இந்த நம்ம தனியாக இருந்து நம்மளுக்குன்னு எந்த கடமையும் இல்லை, எதுவும் இல்லாமல் எதுக்குடா இந்த பிறவி நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத சன்னியாசி வாழ்க்கைங்கிறாங்க. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, கல்யாணம் நடக்கலை, என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, குழந்தை பிறக்கல. புரியுதுங்களா? நம்ம பூமிக்கு எதுக்கு வந்தோம்? நம்ம வாழ்றதுக்கு வந்திருக்கோம். வாழ வந்திருக்கோம், வாழ்வோம், வாழ வைப்போம். இதுதான். இதில் நம்மளுக்கு இந்த எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கடமையும் இல்லைன்னா இப்போ எதுக்கு நம்ம இருக்கணும்? இல்லைங்களா? அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால் சன்னியாசிங்கிறது முற்றிலும் திறந்து எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாவீர் அவங்க ஒரு கடவுளாகவே கும்பிட்றாரு. அவர் குடும்பத்தில் இருந்து தான் வந்தார் இல்லைங்களா? குடும்பத்திலேருந்து வந்தார். உன்னை எப்போ நீ உணர்ந்துறியோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கடமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குழந்தையும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? கணவனோ ஆகட்டும், குழந்தைங்களோ காப்பாற்றுறதுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். வரலன்னா நம்மளுக்கான பாவக்கணக்கு ஏறுமா விட்டுட்டு வந்தா? இல்லைங்களா? அப்போ என்னன்னா, குடும்ப வாழ்க்கைக்கும் சந்நியாசத்துக்கும் எந்த இதுவும் கிடையாது. நீ உணர்ந்துட்டதா அது பேர் ஆன்மீகம். சந்நியாசத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் நீங்கள் கனெக்டே பண்ண வேண்டாம். அது வேற, இது வேற. உணர்ந்தனா இப்போ நீங்கள் ஒரு சன்னியாசி தான். நீங்கள் உங்களை உணர்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு சன்னியாசி தான். ஸோ இறைத்தன்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கு குடும்பம் இருக்கணும், குழந்தை குட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது.